புடலங்காயை இந்த சீவலை வச்சு நல்லா தொலியை இப்படி நைஸாக சீவிக்கிடுவோம். சீவி பொடிசு பொடிசாக வெட்டிக்கலாம். புடலங்காயை இப்படி வெட்டினோடனே இப்படி விதையாக வரும். இந்த விதையை பூரா நல்லா அப்படி எடுத்துட்டால் தொலி மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் நம்ம பொடிசு பொடிசாக வெட்டிக்கலாம். இதை மட்டும் நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கலாம். இப்போ புடலங்காவை வெட்டியாச்சு. அது கூட ஒரு கை கடலைப்பருப்பு கிடைக்காட்டினா பாசி பருப்பு போடுங்க. ஆனால் கடலைப்பருப்பு டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா அலசிட்டு ஒரு கிளாஸ் இந்த புடலங்காய் லைட்டாக முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி வைங்க. அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். புடலங்காய் அவியட்டும். கடலைப்பருப்பு அவிஞ்சிற நேரம் புடலங்காய் அவிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அவ்வளோ நேரம் அவிய வச்சுக்கோங்க. புடலங்காய் அவியும் போதே லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியில் கொஞ்சம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்ப்போம். லைட்டாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே மஞ்சத்தூள் கடைசியில் சேர்த்தா அந்த மஞ்சள் வாடை அடிக்கும். அதனால ஃபஸ்ட்டே சேர்த்துடலாம். நம்ம மஞ்சள் மசாலா வாடை அடிக்காமல் இருக்கும். மஞ்சத்தூள் மட்டும் லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இந்த 2 துண்டு தேங்காவை 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா அடித்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றி கடுகு கொஞ்சம், உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சுக்கிடுவோம். கடுகு உளுந்து பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுருவோம். இந்த வெங்காயத்துக்கு கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து போட்டுக்கலாம். இது கூட 2 வெள்ளைப்பூடை இப்படி தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயத்து கூட போட்டு வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு அது கூட இந்த புடலங்காய் உப்பு போட்டு லைட்டாக அவிச்சு வச்சுருக்கோம். அதை இது கூட தட்டிக்கலாம். இப்போ இந்த புடலங்காய் கூட 1 ஸ்பூன் வத்தத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனுங்கிறது கரெக்டாக இருக்கும். கடையில் வாங்கினதாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக வத்தத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் வத்தட்டும். புடலங்காயில் நல்லா தண்ணி வற்றிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் சீரகம் போட்டு கொஞ்சம் கெட்டியானதும் இறக்கிற வேண்டியதான். புடலங்காய் கூட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நேரம் சேர்த்துக்கோங்க. இதில் நிறைய நார் சத்து இருக்குது. இது மலச்சிக்கலை குணப்படுத்தும். சுகர்னால் வர்ற கெட்ட கொழுப்புகளையும் நீக்கும்னு சொல்கிறாங்க. புடலங்காய் கூட்டு அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க. இது கூட இப்போ தேங்காய் சேர்த்துக்கிடுவோம். நன்றி. அவ்வளவுதான்.